ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் வியூ. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ராக்கெட் ஸ்டவ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராக்கெட் ஸ்டவ் சீக்கிரமாகவே சமையல் செய்து முடிச்சிடலாம். அதில் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்தில் தான் நம்ம இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். செங்கல் கொஞ்சம் தேவைப்படும், ஒரு 20 செங்கல். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க தோட்டத்திலேயே நம்ம ராக்கெட் ஸ்டவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு அரை செங்கல், 2 செங்கல் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு அரை செங்கல் வச்சுக்கணும். அப்புறம் இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி வச்சுங்க. 2 சைடும் 2 செங்கல் வச்சுங்க. இந்த ஷேப்பில் இருக்கணும். இந்த பக்கம் ஒன்று, அது மேலே ஒரு வலை வைக்கணும். இரும்பு வலை ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். அந்த வலை மேலே இன்னொரு ரோ ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ஒரு அரை செங்கல் இந்த ஷேப்பில் நம்ம 2 ரோ அமைச்சிக்கணும். நம்ம கீழே அந்த வலை மேலே தான் விறகு வைக்கணும். கீழே புகை அந்த இது தணல்லாம் கொட்டுற அளவுக்கு. அடுத்தது 3வது ரோ வீடியோவில் காமிக்கிற மாதிரியே செங்கல் அடுக்கிக்குங்க. இப்போ 4வது ரோ. ஒன்று 2 3 4. அடுத்தது இன்னும் ஒரு ரூபா ஆரம்பி வைக்கணும். 5 அடுக்கில் வச்சோம்னா உங்களுக்கு தணல் கரெக்டாக இருக்கும். செங்கல் உங்களுக்கு தீ காற்றுல வெளியில் போகாமல் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால ராக்கெட் ஸ்டவ் இதுக்கு பேர் அழகாக ஸ்பீடாக வேலை ஆகும். அதுக்கு மேலே அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற இதை வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கோலம் போட்டுக்கலாம் அடுப்புக்கு. ரொம்பவே சீக்கிரம் அந்த அடுப்பில் நம்ம வேலை செஞ்சிடலாம். விறகு அடுப்பில் இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ் பண்ணோம்னா. நார்மலாக நம்ம விறகடுப்பு வச்சோம்னா காற்றுல அலம்போத தீ. இது உங்களுக்கு இந்த செங்கல் இப்போ பாருங்கள், நானும் இப்போ அடைப்பு மாதிரி கதவு இது மாதிரி அடைச்சிருக்க மாதிரி இருக்கிறதுனால தீ வெளியில் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸ்டவ்வில் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டை வச்சுக்கலாம். நம்ம பர்மனெண்ட்டாக வைக்கிறதா இருந்தால் சிமெண்ட் வேணால் வச்சு பூசிக்கலாம். சூப்பராக ராக்கெட் ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம விறகு வச்சு ஒரு கற்பூரம் வச்சு கொளுத்திப்போம். நம்ம இரும்பு வலை போட்டிருக்கோம்ல, அது மேலே தான் இந்த விறகு வைக்கணும். இந்த சாம்பல்லாம் கீழே இருக்கிறத கொட்டிடும். பர்மனெண்ட்டாக நீங்கள் செட் பண்ணுறதா இருந்தால் கீழே மணல் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த இது மடிக்கிக்கலாம். நல்லா அழகாக எரியுது. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும் சமையல். நான் சும்மா உங்களுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வைக்கிற மாதிரி மட்டும் காமிச்சிருக்கேன். தீ உங்களுக்கு காற்றுல வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அடுப்பு அமைக்கும்போது பாருங்கள், நல்லா தீ எரியுது பாருங்கள். பாருங்கள், தீ வேஸ்ட் ஆகாமல், காற்றுல வேஸ்ட் ஆகாமல் அது ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு மேலே பாத்திரத்துக்கு வர அளவுக்கு இருக்குது. அதனால தான் இதுக்கு ராக்கெட் ஸ்டவ். சர்ன்னு மேலே தீ வருது டைரெக்டாக. நார்மலாக உங்களுக்கு விறகடுப்பில் காற்று அப்படியே அலம்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு சமையல் சீக்கிரமாக குயிக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.